ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து மே மாதம் 10ஆம் தேதி அன்று உருவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயண யோகத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க தெரிஞ்சுட்டு இருக்கும். அந்த வகையில் இன்றைய பதிவில் எந்த ராசிக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மாறக்கூடிய தன்மை பெற்றது. அப்படி இந்த கிரகங்களானது மாறக்கூடிய நிலையில் அவங்களுடைய மாறுதல்களுக்கு ஏற்ப பல்வேறு விதமான யோகங்களானது உருவாகும். யோகங்கள்லேயே ஒரு சிறந்த யோகமாக பார்க்கக்கூடியது தாங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகமும். லக்ஷ்மி நாராயண யோகமானது புதன் கிரகம் மற்றும் சுக்கிர கிரகம் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவின் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம். இந்த யோகம் யாருக்கு நல்லா இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பான பலன்களை எல்லாம் எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா படிப்பு, புத்திசாலித்தனம், யோகம், செல்வம் போன்ற எல்லாவற்றையும் குறிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். அதே போல் சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகு, ஆடம்பரம், சொகுசான வாழ்க்கை போன்றவற்றை எல்லாம் கொடுக்கக்கூடியது. அந்த வகையில் இந்த புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது ஒரு அபரிவிதமான மாற்றமானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஏற்படும். அந்த வகையில் மே மாதம் 10ஆம் தேதி உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது மே மாதம் 19ஆம் தேதி வரைக்குமே நீடித்து இருக்க போகுதுங்க. அந்த வகையில் எப்படிப்பட்ட மாற்றங்களை எல்லாம் கடகராசி நேயர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏழையும் பணக்காரராகக்கூடிய ஒரு சுப ராஜ யோகம் அப்படின்னு சொல்லலாம். லக்ஷ்மி நாராயண யோகம் அத்தகைய ஒரு சிறப்பு பெற்ற யோகங்க. கிரகங்கள் அவ்வப்போது ராசியையும் நட்சத்திரங்களையும் மாற்றும் பொழுது சுப மற்றும் அசுப யோகங்களை ஏற்படுத்தும். வேத ஜோதிடத்தின்படி கிரகங்களுடைய ராசி மாற்றத்தினால ஒரு சில சமயங்களில் ராஜயோகம் அப்படிங்கிறது ஏற்படுது. இந்த ராஜயோகம் உருவாகிறதுனால அனைத்து ராசிகளுக்குமே சுப பலன்கள் தாங்க கிடைக்கும். இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு கடகராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களானது கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் உருவாகக்கூடிய இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் எந்த ராசியில் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேச ராசியில் தாங்க உருவாகுது. காரணம் ஏற்கனவே மேச ராசியில் சுக்கிர பகவான் பயணித்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் மே மாதம் 10ஆம் தேதி நடக்கக்கூடிய புதன் பகவானுடைய பெயர்ச்சி, அதாவது புதன் மேச ராசியில் நுழைய போகிறாரு. அதற்கு பிறகு மேச ராசியில் மே மாதம் 10ஆம் தேதி முதல்ல லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படிங்கிறது உருவாகும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கோம் புதனும் சுக்கிரனும் சேரும் பொழுது இந்த யோகம் ஏற்படும் அப்படின்னு. மே மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் போய் சுக்கிர பகவானோடு இணைவதால் அன்று முதல் இந்த லக்ஷ்மி நாராயண யோகமானது ஏற்பட போகுதுங்க. லக்ஷ்மி நாராயண யோகம் மே மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் நீடித்திருக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில ராசிக்காரர்கள் நல்ல ஒரு பலன்களை பெறுவாங்க. தொழிலில் நல்ல வெற்றியும் பெற முடியும். அந்த வகையில் மேசராசியில் உருவாகக்கூடிய இந்த யோகத்தின் மூலமாக ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசிகளில் கடகராசி நேயர்களும் ஒருவராக இருக்காங்க. காரணம் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு யோகமானது ரொம்ப சாதகமாகவே இருக்க போகுதுங்க. சொல்லப்போன கடகராசி நேயர்களுக்கு இது ரொம்பவே லாபகரமான காலகட்டமாகவே காணப்படும். நீங்கள் என்ன விஷயம் செஞ்சீங்க அப்படின்னாலுமே அதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே தாங்க இருக்க போகுது. குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடகராசி நேயர்களே ரொம்ப வலுவாக இருக்கும். அதே நேரம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய தருணங்களானது ஏற்படும். இது வரைக்குமே இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, வெளியூரில் வேலை செய்கிறீங்க, குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்க, வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்றவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஒரு லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படக்கூடிய சமயத்தில் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. இதே போல் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் ஏற்கனவே வேலையில் தான் இருக்கேன், ஆனால் எனக்கு ஊதிய உயர்வோ இல்லை பதவி உயர்வோ எதுவுமே கிடைக்கல, வேலை செய்யக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கல, எனக்கான அங்கீகாரம் கிடைக்காம இருக்குது அப்படின்ற வகையில் யாரும் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான தேவைகளும் பூர்த்தியாகுங்க. அதாவது ஊதிய உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஊதிய உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்குங்க. தொழிலாளர்களுக்கும் ரொம்பவே ஆதாயமானது கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். சொல்லப்போனால் கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தினால பொருளாதார நிலை நிச்சயமாக மேம்பாடு அடையுங்க.
அதே நேரம் வாழ்க்கை துணையினுடைய முழுமையான ஆதரவை வந்து இந்த டைமில் பெறுவீங்க. இது வரைக்குமே அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அந்த வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சொல்லப்போனால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே சரிங்க, நிச்சயமாக அவங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ தான் ஒரு ஆண் வேலை செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெண்ணுடைய ஆதரவு இருக்கணும். அப்போ தான் அவங்களால மகிழ்ச்சியாக வேலை செய்ய முடியும். அதே போல் ஒரு பெண் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஆண்களாகியவங்க அவங்களுடைய முழு ஆதரவையும் சப்போர்ட்டையும் அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு விதமான கான்ஃபிடென்ஸ் வந்து ஏற்படும். இது போல் நிச்சயமாக நீங்கள் யாராக இருந்தாலுமே சரி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதரவை வந்து கொடுங்க. அப்போ தான் அவங்க வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே அவங்களால சமாளிக்க முடியும். ஏன்னா நமக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலுமே கூட வீட்டில் இருக்கக்கூடிய சப்போர்ட் இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பொழுது கண்டிப்பாக அதை எல்லாத்தையுமே நம்மளால் நிச்சயமாக வந்து தகர்த்தெறிய முடியும். அதுக்காக தான் நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட்டை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மேலும் கடகராசி நேயர்களுக்கு இந்த மே மாதத்தில் தேவையற்ற செலவுகளானது உருவாகலாங்க. அதனால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதாவது தேவையில்லாத செலவுகள் அப்படிங்கிறது ஏற்படும் பொழுது கடனை வாங்க வைக்கக்கூடிய சூழ்நிலையை கூட ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஏன்னா நீங்கள் செலவு செய்ய செய்ய உங்களுக்கு பண தேவை அப்படிங்கிறது அதிகரிச்சுட்டே தான் போகும். அந்த தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காகவே நம்ம கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டுடுங்க. இதனால் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன செலவுகளானது ஏற்படுது, அது தேவையானது தானா அப்படின்றதையெல்லாம் கொஞ்சம் யோசித்து நீங்கள் செயல்படுத்துனீங்க அப்படின்னா இது போன்ற விஷயங்களை எல்லாம் தகர்த்தெறிஞ்சிடலாம். மேலும் இந்த டைமில் குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிப்பணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட ஏற்பட்டுடும். அதனால் இது போன்ற விஷயங்களை எல்லாம் தவிர்த்துடுங்க. நேர்மையான வழியில் நீங்கள் உழைத்து சம்பாதிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பணம் உங்களுக்கு பறிபோகாதுங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் இந்த மாதம் உங்களுடைய நிதி நிலையில் எதிர்பாராத அளவில் முன்னேற்றமானது ஏற்படும். அதாவது திடீர் அதிர்ஷ்டமானது ஏற்படும். அதாவது லக்ஷ்மி நாராயண யோகம் அப்படின்னாலே திடீரென யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது தான். அந்த நிலையில் இந்த டைமில் உங்களுடைய நிதி நிலையில் நீங்கள் எதிர்பாராத அளவில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வந்து பார்க்கலாம். அதே போல் கடந்த காலத்தில் ஏதாவது முதலீடுகள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னா அந்த முதலீடுகள் எல்லாமே ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய நிலையை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். அதனால் பணப்பிரச்சனைகளில் அவதிப்படக்கூடியவங்க எல்லாருமே வந்து இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு பிறகு அதிலிருந்து நிச்சயமாக விடுபட முடியும். அரசியலில் இருக்கக்கூடிய கடகம் ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் உங்களை தேடி உயர் பதவிகளானது வரலாம். அதாவது உங்களுக்குன்னு ஒரு சில பொறுப்புகளானது கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் புதிய புதிய வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் தவறாமல் வந்து பயன்படுத்திக்கோங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இதுவரைக்குமே இருந்து வந்த இடையூறுகள், தொய்வு நிலை போன்றவை எல்லாமே குறைஞ்சி போகுங்க. வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். கடித போக்குவரத்து மூலமாக உங்களுக்கு அனுகூலமானது கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. சொல்லப்போனால் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு தொழிலில் விருத்தியானது அடையும். அதோட ஆதாயமும் வந்து அதிகரிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களே திருப்தியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வேலையானது காணப்படும். பணவரவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே நேரம் சக ஊழியர்களுடைய உதவியும் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்குங்கிறதுனால குடும்பத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியானது இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியானது நிறைந்து காணப்படும். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த லக்ஷ்மி நாராயண யோகம் நல்ல நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். என்னதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளானது கிடைத்தாலுமே கூட ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொடர்ந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதிலிருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்துக்கோங்க. பண வரவுக்கான பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் தீர்ந்து போகும். கூடவே நாராயணனை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது தேவையான அனைத்து விதமான அம்சங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இந்த ஒரு பதிவில் லக்ஷ்மி நாராயண யோகத்திற்கு பிறகு கடகராசி நேயர்கள் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களில் அவங்க கவனமாக இருக்கணும் அப்படின்ற பல்வேறு விதமான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தவறாமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது போன்ற யோகங்களானது அப்பப்போ தாங்க ஏற்படும். அதனால் கரெக்டாக நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நல்ல முறையில் வந்து பயன்படுத்திக்கோங்க. யோகம் அப்படின்னாலே எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அந்த யோக டைமில் நாம் எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படி நமக்குரிய நல்ல நேரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஜோதிடம் வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த பதிவு உங்களுக்கு அனைவருக்குமே ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.